உழைப்பே உயர்வு. ஒரு அழகான பச்சைப்பசேல் என்ற கிராமத்தில் சோமு மற்றும் ராமு என்ற இரு நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். சோமு எந்நேரமும் சுறுசுறுப்பாக எதையாவது செய்து கொண்டே இருப்பான். ஆனால் ராமுவோ மிகவும் சோம்பேறி, கஷ்டப்பட்டு வேலை செய்வதை அவன் விரும்பவே மாட்டான். ஒருநாள் ஊர் பெரியவர் அவர்கள் இருவருக்கும் தலா ஒரு துண்டு நிலத்தை அன்பளிப்பாக வழங்கினார். இந்த நிலத்தில் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் பயிர் செய்து உங்கள் வாழ்க்கையை உயர்த்திக் கொள்ளுங்கள் என்று அவர் வாழ்த்தினார். சோமு தன் நிலத்தை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். சோமு அடுத்த நாள் காலையிலேயே தன் நிலத்திற்குச் சென்றான். நிலத்தில் இருந்த பெரிய கற்களையும் தேவையற்ற முச்செடிகளையும் அகற்றினான். வெயிலையும் பொருட்படுத்தாமல் அவன் மண்ணை தோண்டி சீரமைத்தான். அவனது நெற்றியில் வியர்வை துளிகள் மின்னின. மறுபுறம் ராமு தன் நிலத்திற்கு வந்து பார்த்தான். ஆப்பா, இவ்வளவு வேலை இருக்கிறதா? இதையெல்லாம் செய்ய வேண்டுமா? என் அதிர்ஷ்டம் நன்றாக இருந்தால் தானாகவே செடிகள் வளரும் என்று நினைத்து கொண்டான். அருகே இருந்த ஒரு பெரிய ஆலமரத்தின் நிழலில் படுத்து நன்றாக தூங்கினான். சோமு நல்ல தரமான விதைகளை வாங்கி வந்து தன் நிலத்தில் தூவினான். தினமும் அதிகாலையில் எழுந்து கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து செடிகளுக்கு ஊற்றினான். சில நாட்களில் சிறிய பச்சை முளைகள் மண்ணிலிருந்து எட்டி பார்த்தன. அதைக் கண்டு சோமு பெருமிதம் கொண்டான். ராமுவின் நிலமோ கவனிப்பாரின்றி கிடந்தது. அங்கு பயிர்களுக்கு பதிலாக முச்செடிகளும் காட்டுப்புற்களும் மண்டி கிடந்தன. ராமு அப்போதும் எதையும் செய்யாமல் எல்லாம் தானாக நடக்கும் என்று சொல்லிக்கொண்டே நண்பர்களுடன் ஊர் சுற்றிக் கொண்டிருந்தான். திடீரென்று ஒரு வாரம் பலத்த மழை பெய்தது. சோமு தன் நிலத்தில் நீர் தேங்கி பயிர்கள் அழுகிவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தான். மழையில் நனைந்து கொண்டே நிலத்தைச் சுற்றி சிறிய வாய்க்கால்களை வெட்டி உபரி நீரை வெளியேற்றினான். சில மாதங்கள் கடந்தன. சோமுவின் நிலம் இப்போது ஒரு சோலை போல காட்சியளித்தது. செடிகளில் சிவப்பு நிற தக்காளிகளும் ஊதா நிற கத்தரிக்காய்களும் குலை குலையாக தொங்கின. சோமு தன் உழைப்பின் பலனை அறுவடை செய்ய தயாரானான். ராமு தன் நிலத்தை பார்த்தான். அங்கு காய்ந்து போன புற்கள் மட்டுமே இருந்தன. ஒரு காய் கூட விளையவில்லை. சோமுவின் செழிப்பான நிலத்தையும் தன் பாழடைந்த நிலத்தையும் ஒப்பிட்டு பார்த்த ராமுவுக்கு அழுகை வந்தது. நான் எவ்வளவு பெரிய முட்டாள்! உழைக்காமல் சோம்பேறியாக இருந்துவிட்டேனே என்று வருந்தினான். சோமு தன் அறுவடையில் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு ராமுவிடம் வந்தான். நண்பா, வருந்தாதே, உழைப்பு எப்போதும் வீண் போகாது. நாளை முதல் நாம் இருவரும் சேர்ந்து உழைப்போம் என்றான். ராமு தன் தவறை உணர்ந்து சோமுவிடம் மன்னிப்பு கேட்டான். அன்று முதல் அவனும் கடினமாக உழைக்கத் தொடங்கினான்.